கொள்கைங்கிறது வேற, கூட்டணி அப்படிங்கிறது வேற. சந்தர்ப்பங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிற பேசுறப்பதான் கொள்கைக்கெல்லாம் இடம் இல்லை. அவங்க என்ன இடதுசாரி சிந்தனையில் உள்ளவர்களா இல்லை வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களா? அவங்களும் ஜெயலலிதா விசுவாசிகள் தான். அதிமுக உங்களால் பதவியில் அமர்த்தப்பட்டவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கும் மேல உயர் பதவியில் இருந்தவர் தான் ஓபிஎஸ். சரிதானா? எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற கூட்டத்தில் முழுக்க முழுக்க பின்னில் இருந்து இயக்குனவர் டிடிவி தினகரன். யாரும் இல்லை. இதையெல்லாம் எடப்பாடிக்கு புரியும் அல்லது புரிய வைக்கப்படும் நான் எதிர்பார்க்கிறேன். அதனுடைய தொடக்க புள்ளி தான் நேற்று டெல்லி விஜயம்னு நான் பார்க்குறேன். இந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்குமா? அதில் அவங்க உட்காந்து பேசட்டும் சார். நமக்கு என்ன கவலை இருக்கு? யாரும் ஐயோ எடப்பாடி டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, இல்லை முதல்ல எடப்பாடி மாத்துங்கன்னு சொல்ற உரிமை எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பார்வையில நம்ம சொல்றோம். உடைத்த கட்சியே அந்த இயக்கத்தை மீண்டும் ஒன்றுபடுத்த முயலுகுதுன்னு சொன்னா அந்த முயற்சிக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. இல்லை அதுதான் சார், நீங்க சொல்றபடி அந்த அந்த ஒன்று சேர்க்கிற வேலையை இப்ப பாஜக தான் செய்ய போதா? அவங்களாலதான் செய்ய முடியும். உடைத்தவர்களே அவர்கள் தானே. எங்கன தட்டி அந்த கட்சி இப்படி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. சரி, எங்க தட்டினா திருப்பி ஒன்று சேர்க்க முடியும். அந்த அதிகார பலம் அவர்களுக்கு இருக்கு. எதையும் செய்ய துணிகிற சூழல் அவங்க வசம் இப்ப இருக்கு. அவர்களுக்கு சாதகமா இருக்கிற போது அவர்கள் இழுத்த இழுப்புக்கு தான் எடப்பாடி. வேற யாருக்கும் ஒரு கடங்களையே இப்ப பதறி அடிச்சுட்டு டெல்லி போறாரு. எதுக்காக போறாரு? அந்த அதிகாரம் கையில இருக்கு. ரைடு நடந்து இன்னும் விசாரணை தொடருதுன்னு ஒரு வரி இருக்கும் பாருங்க. பிரஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க. இவ்வளவு கைப்பற்றிருக்கிறோம், விசாரணை தொடர்கிறது. அந்த தொடர்கிறதுடைய அடுத்த புள்ளி தான் இந்த பயணங்கள். இதெல்லாம் இதைத்தான் நான் சொன்னேன், ஆம் ட்விஸ்ட் நடக்கும்னு சொன்னேன். அது ஒரு நல்லதுக்கு நடந்தா தப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. எந்த சூழலுக்காகவும் அதை விட்டு கொடுப்பாரு எடப்பாடி? அது அவருடைய கவலை சார். உட்காந்து பேசினா தானே தெரியும். நம்ம அதை கண்டிஷன்ஸை போட முடியாது. எந்த தியாகத்துக்கும் நான் தயார் ஓபிஎஸ் சொன்னார். இந்த தேர்தலில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடாமல் கூட இருக்க தயார் டிடிவி தினகரன் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாரும் அப்படி இறங்கி வரும்போது நீங்க மட்டும் இவ்வளவு பிடிவாதம் படிக்கணுமான்னு இவருக்கு கீழே இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசுவாங்கல்ல. பிரஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர் முன்னாடி பேச மாட்டாங்க. உள் அறையில் இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்கிறதா நமக்கு கிடைக்கிற தகவல். நல்லது நடக்கட்டும்னு சொல்லுவோமே, வாழ்த்து சொல்லுவோமே. நம்ம ஏன் ஒரு கட்சி வீணா போகணும்னு நினைக்கணும்? இல்லை, யுகத்தின் அடிப்படையிலே கூட இருக்கும். நீங்கள் இந்த இந்த விமர்சனங்கள், இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறவர் அப்படிங்கிற முறையில் கேட்குறேன். என்னதான் இனி அதிமுகவில் நடக்கும்? நல்லது நடக்கணும்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. நேற்றைய டெல்லி பயணத்தை நான் இது நடக்கும்னு யூகிச்சதுனால சொல்றேன். ஒரு நல்ல திசையை நோக்கி போகுதுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகங்கிற அந்த புள்ளியை ஏதோ ஒரு நிர்பந்தத்திலாலோ சூழலால தவிர்த்து விட்டு இந்த அணி அமைந்தால் 2 கட்சிக்கும் அது பிரயோஜனப்படாது. நான் திரும்ப திரும்ப அந்த வாதத்தை அழுத்தமாவே சொல்லுவேன். 2 கட்சி நீங்க சொல்றது பிஜேபிக்கும் பிரயோஜனப்படாது, அதிமுகவுக்கும் பிரயோஜனப்படாது. ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக அந்த வார்த்தை தான் சோர்ந்து கிடக்கிற தொண்டனை முதல்ல உற்சாகப்படுத்தி உட்கார வைக்கும்.